அந்த கடக்கிறப்போ ஒவ்வொரு லக்ன புள்ளியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரே பலன் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே பலன் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க மாறி 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 அவங்க ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒருத்தங்க அதே நேரத்தில் பிறந்த இன்னொருத்தங்க வந்து அவங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம அதான் ரஜினியவே எடுத்துக்கலாம். ரஜினி மாதிரியே மிச்சம் அந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்கலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. சரி, இது பெரிய அளவில் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெரிய அளவில் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லவே வேண்டாம், நான் உங்கள் அளவுக்கே சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நீங்கள் ஸ்கூலில் படித்த உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஒரு கிளாஸில் 40 பேராவது இருப்பாங்க. உங்களால் எவ்வளோ ஜாதகங்களை கலெக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஒரு 40 பேரில் உங்களுக்கு ஒரு 10 பேராவது ஏதோ ஒரு சரௌண்டிங்கில் இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு பேசிட முடியும் இல்லையா? அந்த 10 பேர்த்தோட ஜாதகம் கிடைச்சா கூட உங்களுக்கு போதும். அந்த 10 பேரில் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரே வருஷம் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் ஒரே மாதத்துக்குள்ளேயே பிறந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதத்தில் உங்கள் கூட ஒரே மாதத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு அதே சந்திரனை தவிர மிச்சம் எல்லாமே ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் ராகு, கேது, குரு, சனி 3மே வருஷ கிரகங்கள்ங்க. ஒரு வருஷத்துக்கு அது அந்த கிரகங்கள் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். மற்ற கிரகங்களும் ஒரு மாதத்துக்கு அதே கட்டத்தில் தான் இருக்கும். அதனால் ஒரே மாதத்தில் பிறந்த 2 ஜாதகர்களோட இதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆன வருஷத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகிருக்காது. நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க, அவர் வேறு தொழில் செஞ்சிட்ருப்பார். உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பார், அவங்க அப்பா இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார். அவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகளாக இருக்கும், உங்களுக்கு 2 ஆண் குழந்தைகளாக இருக்கும். அல்லது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருக்கும். இன்னொரு நண்பருக்கு, உங்கள் மாதத்துலேயே பிறந்த ஒரு நண்பருக்கு குழந்தைகளே இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரே மாதத்துல தான் அந்த கிரகங்கள் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் உங்களோட வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அவரோட வாழ்க்கை உங்கள் எந்த சம்மந்தமும் இருக்காது உங்கள் வாழ்க்கைக்கு. அவர் வந்து ஊட்டியில் இருப்பார், குளிர் பிரதேசத்தில், நீங்கள் சென்னையில் வெயிலில் காஞ்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி எந்த வித ஒற்றுமையும் அந்த ஒரே ஜாதகத்தில் ஒரே கட்டங்களில் கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு எந்த வித ஒற்றுமையும் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரெட்டை குழந்தைங்க தான் பிறந்திருக்கும். அந்த ஒரு குழந்தைக்கும் 3 நிமிஷம், ரொம்ப ஜாஸ்தியாக 3 நிமிஷம் இடைவெளி கூட இருக்கும். இந்த ரெட்டை குழந்தைகளையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 1 நிமிஷ இடைவெளியில் தான் பிறந்திருப்பாங்க, அல்லது ஒரு 3 நிமிஷம் இடைவெளியில் தான் பிறந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ளேயே அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரே மாதிரி அந்த குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரெட்டை குழந்தைங்களோட அனுபவம் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வேறு மாதிரியும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 2 ரெட்டை குழந்தைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா தெரியும். ஒருத்தங்க வந்து ஃபேமிலி கசனு, ஒருத்தங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஜாதகம் பார்க்குறக்கு தான் என்கிட்ட வந்தாங்க. அப்படியே இப்போ நல்ல பழக்கம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, அவர் என் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. அதில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. இன்னொரு பெண்ணுக்கு 2 பேத்துக்கும் 3 நிமிஷம் தான் இடைவெளி, ஒரே நட்சத்திரம்தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே லக்னம் தான், 3 நிமிஷம் தான் இடைவெளி. அதில் ஒரு பொண்ணுக்கு 1.5 வருஷம் ஆகுது. இப்போ தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இனி கொஞ்ச நாளில் நடந்துடும். ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸும் நிறையா இருக்குது. ஒரு பொண்ணு கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, இன்னொரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிற பொண்ணாக இருப்பாங்க. அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நான் கசின்ஸுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கும் அப்படி தான். ஒரு பொண்ணுக்கு அந்த ஜாதகத்தை கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன். அந்த 2 ஜாதகத்தையும் பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் எப்படி இந்த மாதிரி யாருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகுது, ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகுது, ஒரு பொண்ணுக்கு குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணுக்கு குழந்தை இன்னும் ஆகவே இல்லை, ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் மேரேஜு, ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ண கல்யாணம். அதே போல் 2 பேருமே நல்லா வாழ்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நல்லா
பார்த்துக்கிற ஒரு மாமியார் மாமனார் எல்லாம் கிடச்சிருக்காங்க. அந்த மாதிரி அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து நல்லா எல்லாத்துக்கூடையும் ஒரு பொண்ணு பழகும், இன்னொரு பொண்ணு கொஞ்சம் மூடியாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஜாதகம், ஒரே நட்சத்திரம், ஒரே கட்டம், அத்தனை கிரகங்களும் அதே இடத்துல தான் இருக்குது. லக்னம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, அது கூட இல்லை. ஒரே லக்னம் தான், 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க தான், ஒரே நேரத்தில் அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வந்தவங்க தான். ஆனாலும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் அவங்க ஜாதகங்களில் இருக்குது. இதையெல்லாம் நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இல்லைங்களா? இப்போ மாரிமுத்து சார் வந்து கேட்டதுக்கான கோபத்தை நம்ம இப்போ பட முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி பார்த்து அவங்க வாழ்க்கை வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்க 2 பேர்த்துக்கும் ஒரே ஜாதகம் தானே, எப்படி ஏன் பெரிய ஒரு பொண்ணுக்கு மட்டும் முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா? இதுவே வந்து கேபியாக இருந்ததுன்னா அந்த டிகிரி வைஸில் நம்ம பார்த்து தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பழைய பாரம்பரிய முறைக்கும் இப்பத்து துல்லியமான முறைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், பொதுமக்களுக்கும் சொல்லிக்கிறேன், என்னோட கட்டத்தில் இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அப்படி நீங்கள் கேட்குறதா இருந்தால் எங்களுக்கு அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் அது அந்த டிகிரி வைஸ் நாங்கள் டிகிரியோடு கேட்டோம் அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லணும். அதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு துல்லிய பலன் சொல்ல முடியும். இந்த கட்டத்தில் என் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா ஒரு 40 லட்சம் பேர்த்துக்கு அந்த கட்டத்தில் அந்த கிரகம் இருக்கும். இந்த கட்டத்தில் எனக்கு இந்த கிரகம் இருக்குது, இதுக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் 40 லட்சம் பேர்த்துக்கும் ஒரே பலனை தான் சொல்லணும். அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் கரெக்டாக நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக யோசனை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த ராசி பலன் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் கேட்குறது இது ஒன்று தான். வெறும் கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொன்னாங்க அப்படின்னா அது உங்களுக்கு துல்லியமாக நடக்குதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 2வது அது துல்லியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கணும். சும்மா பொது பலன்களாக தெரிஞ்சுக்காமல் இந்த கட்டத்தில் சுக்கிரன் இருக்குது, இது என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்களே முடிவு பண்ணுங்கள் என்ன மாதிரியான ஜோதிடர்கள்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லணும். அப்படிங்கிறது தான் இந்த பொங்கலுக்கு நான் எடுத்த ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் சரி பார்த்துட்டு அப்புறம் உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுங்க. இது எல்லாமே உங்களுக்காக தான் நான் சொன்னேன், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.